ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேஸ்லெட்டும் டிஏயும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நேற்று பார்த்த ஹோம்ஒர்க் பார்த்துடலாம். இப்போ இந்த ஹோம்ஒர்க் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 5th கொஸ்டின், டோட்டல் மேன் ஹவர்ஸ் ஆன் ஈவன் டேஸ் ஆஃப் மே இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் மேன் ஹவர்ஸ் ஆன் ஆட் டேஸ் ஆஃப் ஜூன் சொல்லி சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈவன் டேஸ் மே, ஆட் டேஸ் ஜூன்ல எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லி பார்க்கணும். ஈவன் டேஸ் மே பார்த்தோம் அப்படின்னா 300 × 15 × 8 அண்ட் ஆட் டேஸ் ஜூன் பார்த்தோம்னா 500 × 15 × 8. இப்போ ஈவன் டேஸ் மே பார்த்தோம் அப்படின்னா 300 × 15 × 8, ஆட் டேஸ் ஜூன் வந்து 500 × 15 × 8, 8 8 15 15 கேன்சல் ஆகிடும். ஸோ 3/5 இருக்கும். 3/5 அப்படிங்கிறது 60%. ஃபோர்த் ஆப்ஷன். அடுத்து 10th கொஸ்டின் பார்க்கலாம். Q and T worked on the job working alternatively for 10 days. Then P and R worked together for X days. If 1/6 of the job was still remained, then find the value of X ன்னு கேட்குறாங்க. இப்போ டோட்டலா 180 பார்த்தோம். இதில் 1/6 ரிமைண்ட் அப்படின்னா எவ்வளவு? 30 ரிமைண்டா இருக்கு. அப்போ இவங்க டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணது 150 ஒர்க் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதில் Q and T 10 days ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆல்டர்னேட்டிவா. அப்போ Q 5 days ஒர்க் பண்ணியிருப்பாரு, T 5 days ஒர்க் பண்ணியிருப்பாரு. Q ஓட எஃபிஷியன்சி நமக்கு தெரியும் 15, T ஓட எஃபிஷியன்சி அதுவும் தெரியும் 9. 5 × 15 75, 5 × 9 45. 20 ஒர்க்கு இவங்க முடிச்சிருப்பாங்க. அப்போ Q and T 120 ஒர்க்கை முடிச்சிட்டாங்க அப்படின்னா பேலன்ஸு P and R 30 ஒர்க்கை தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ P ஓட எஃபிஷியன்சி 18, R ஓட எஃபிஷியன்சி 12. அப்போ இவங்க ரெண்டு பேரோட டோட்டல் எஃபிஷியன்சி என்ன வருது? 30 எஃபிஷியன்சியில் 30 ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ நாள் தான் ஒர்க் பண்ணியிருக்கணும்? 1 day தான் ஒர்க் பண்ணியிருக்கணும். அப்போது அந்த எக்ஸோட வேல்யூங்கிறது 1. செகண்ட் ஆப்ஷன். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ்ல சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் வாசிங்க. there are 3 buses with different types of seating systems, corner, middle and side. Some are filled seats and some are vacant சொல்றாங்க. total seats in each bus is 150. 50 in each அப்படின்னா கார்னர்ல 50, மிடில்ல 50 அண்ட் சைடில் 50. சரிங்களா? அடுத்து 3 types of buses சொல்லியிருக்காங்க. பஸ் எக்ஸ், ஒய் அண்ட் இசட் அப்படின்னு சொல்லி 3 types of buses. இப்போ ஃபர்ஸ்ட் பஸ் எக்ஸை பார்க்கலாம். நம்பர் ஆஃப் மிடில் வேக்கன்ட் சீட் இஸ் 10% ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் பஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க ஈச் பஸ்ஸில் 150 சீட்ஸ் இருக்கும். இதில் 10%ங்கிறது 15. அந்த 15ங்கிறது என்னது? மிடில் வேக்கண்ட். அப்போது பஸ் எக்ஸில் மிடில் வேக்கண்ட் எவ்வளவு? 15. ஸோ அவங்களே கொடுத்துருக்காங்க 50 in each. அப்போ கார்னரில் 50 இருக்கும், மிடில் 50 இருக்கும், சைடில் 50 இருக்கும். ஸோ இங்கே மிடில் வேக்கண்ட் 15 அப்படின்னா ஃபில்டு எவ்வளோ? 35. அடுத்து பாருங்க, half of the seats were filled in கார்னர்னு சொல்றாங்க. அப்போ கார்னரில் half seat ஃபில் ஆயிருக்கு அப்படின்னா 50 டோட்டலு 25 ஃபில் ஆயிருக்கு, 25 வேக்கண்டாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்து சைடு ஃபில்டு சீட்ஸ் ஆர் 3/4 ஆஃப் டோட்டல் வேக்கன்ட் சீட் இன் கார்னர் அண்ட் மிடில்னு சொல்லியிருக்காங்க. கார்னர்லேயும் மிடில்லையும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்கோ அதில் 3/4 சைடில் ஃபில் ஆயிருக்கு. இப்போது கார்னரில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, மிடில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது? 25 + 15 40. 40ல் 3/4 என்ன வரும்? 30 வரும். இந்த 30ங்கிறது சைடில் ஃபுல்லாக இருக்கிறது. அப்போ வேக்கண்ட் இங்கே என்ன தான் இருக்கும்? 20 அப்படின்னு சொல்லி இருக்கும். சரிங்களா? அடுத்து பஸ் ஒய் பார்க்கலாம். பஸ் ஒயில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் கார்னர் வேக்கன்ட் சீட்ஸ் இஸ் 10 more than நம்பர் ஆஃப் கார்னர் ஃபில்டு சீட்ஸ் இன் பஸ் எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போது கார்னரில் ஃபில்டு எக்ஸில் எவ்வளவு? 25. அப்போது இங்கே கார்னர் வேக்கண்ட் எவ்வளவா இருக்கணும்? 10 more இருக்கணும், 35. அப்போ இங்கே ஃபில்டு எவ்வளவா இருக்கும்? 15. அடுத்த லைனு நம்பர் ஆஃப் மிடில் ஃபில்டு சீட்ஸ் இஸ் ஹாஃப் ஆஃப் தி டோட்டல் ஃபில்டு சீட்ஸ் இன் பஸ் எக்ஸ். அப்போது மிடில் ஃபில்டு எவ்வளவா இருக்கணும்னா எக்ஸில் டோட்டலாக ஃபில் எவ்வளோ ஆயிருக்கோ அதில் ஹாஃப் இருக்குன்னு சொல்கிறாங்க. 25 + 35 60 + 30 90. 90ல் ஹாஃப் வந்து 45. அப்போ பேலன்ஸு 5 இருக்கணும். இங்கே மிடில் வேக்கண்ட் வந்து 5. அடுத்து சைடு பார்க்கணும். நம்பர் ஆஃப் சைடு ஃபில்டு சீட்ஸ் இஸ் 10 more than தி நம்பர் ஆஃப் சைடு வேக்கன்ட் சீட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது ஃபில்டு வந்து வேக்கண்டை விட 10 அதிகமாக இருக்கணும். அப்போ ஒரே பாசிபிலிட்டி தான். டோட்டல் x + y 15, x - y 10. அப்போ டோட்டலாக 16 வரும். டிவைட் பை 2 போட்டோம் அப்படின்னா 30 கிரேட்டருக்கு வரும்,
20 லெஸருக்கு வரும். ஸோ இது ஒய்க்கு. அடுத்து இசட் பார்க்கலாம். நம்பர் ஆஃப் டோட்டல் வேக்கன்ட் சீட் இஸ் 1/3 ஆஃப் டோட்டல் சீட்ஸ் இன் பஸ் இசட்னு சொல்கிறாங்க. சரிங்களா? டோட்டல் வேக்கன்ட் சீட்ஸு இது 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 மூணுலேயே உள்ள இந்த வேக்கன்ட் சீட் வந்து 1/3. இப்போ டோட்டல் வந்து 50 சொல்லிட்டாங்க. டோட்டல் 150 சொல்லியிருக்காங்க. இதில் 1/3 அப்படின்னா 50. இந்த 50 என்னது வேக்கண்ட். அப்போ ஃபில்டு வந்து 100. அடுத்த லைனு நம்பர் ஆஃப் ஃபில்டு கார்னர் சீட் இஸ் 3/10 ஆஃப் டோட்டல் ஃபில்டு சீட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கார்னர் பாருங்க, ஃபில்டு சீட்ஸ் எவ்வளவு 310, ஃபில்டு 100. அப்போது 310ங்கிறது 30, இங்கே பேலன்ஸ் என்ன வரும் 20. அடுத்து நம்பர் ஆஃப் மிடில் ஃபில்டு சீட்ஸ் ஈக்குவல் டு தி சைடு ஃபில்டு சீட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஸோ 100 ஃபில்டு, அதில் 30 அங்கே போயிடுச்சு. அப்போ இந்த ஃபீல்டும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பேலன்ஸ் 17. 70ல் 2 ஈக்குவலாக இருக்கணும்னா இங்கே 35, இங்கே 35 வரும். பேலன்ஸு 15, இங்கே பேலன்ஸு 15. இப்போ கேன்சல் சால்வ் பண்ணியாச்சு. அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் ஃபார் ஈச் வேக்கன்ட் சீட்ஸ் பஸ் ஒய் லாஸஸ் 350. ஒய்ல வேக்கண்ட்டுக்கு லாஸ் எவ்வளோ ஆகுதுன்னா 350 ஆகுது. ஃபைண்ட் தி டோட்டல் லாஸ் ஆஃப் பஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒய்ல டோட்டல் வேக்கண்ட் எவ்வளோன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் 35, 540 + 20 60. 60 into 350. 6 into 35 210 வரும், 2 0. அப்போ செகண்ட் ஆப்ஷன் 21,000. அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் இன் பஸ் இஸ் அட் 60% சீட்ஸ் ஃபில்டு பை மேல்ஸ். அப்போ டோட்டல் ஃபில்டில் 60% மேல், பேலன்ஸ் 40% தான் ஃபீமேலு. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா அவுட் ஆஃப் ஃபீமேல்ஸ் 20% வேர் பிலோ 25. தென் ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ஃபீமேல் அபவ் 25 சொல்கிறாங்க. இப்போது இசட்டில் ஃபில்டு நம்ம 100% எடுத்துகிட்டோன்னு வைங்களேன், 60% மேல் போயிடுச்சு. அப்போ ஃபீமேலு 40% தான் வரும். அதுலேயும் 20% எவ்வளோ பிலோ 25. இதில் 20% எவ்வளவு 8 பிலோ 25. இப்போ நமக்கு அபவ் 25 கேட்குறாங்க. அப்போ என்ன வரும் 32%. அப்போ டோட்டலாக 32% ஆஃப் ஃபில்டு இசட் பார்க்கணும், அவ்வளோதான். இப்போது இசட்டில் ஃபில்டு பார்க்கலாம். 30, 35 + 35, இங்கே 70 + 30 100. அப்போ டோட்டலாக இசட்டில் ஃபில்டு சீட் வந்து 100. 100ல் 32% என்ன தான் வரும் 32 அப்படின்னு தான் வரும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் காஸ்ட் ஆஃப் ஒன் ஃபில்டு சீட்ஸ் இஸ் ₹140, தென் ஃபைண்ட் தி காஸ்ட் ஏர்ன்டு பை பஸ் எக்ஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ பஸ் எக்ஸில் டோட்டலாக ஃபில்டு சீட் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ பஸ் எக்ஸில் ஃபில்டு சீட்ஸ் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தா 25 + 35 60 + 30 90. இப்போ ஃபில்டு சீட்ஸ் எக்ஸில் வந்து 90, பெர் சீட்டோட காஸ்ட் வந்து 140. இப்போது 9 × 14 பாருங்கள், 10 × 9 90, 4 × 9 36. அப்போ 126, 2 0 இருக்கு. அப்போ 12,600, செகண்ட் ஆப்ஷன். அடுத்து நம்ம ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த மிடில் வேக்கன்ட் சீட்ஸ் ஆஃப் ஒய் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் மிடில் ஃபில்டு சீட்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மிடில் வேக்கன்ட் சீட் ஆஃப் ஒய் எவ்வளோ பார்க்குறோம் 5. அடுத்து மிடில் ஃபில்டு சீட்ஸ் ஆஃப் எக்ஸ் எவ்வளோ பார்க்குறோம் 35. அப்போ இந்த 535ல் எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த 535ல் எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லி கேட்குறாங்க. 1/7 வரும். 1/7னா 14.28, ஃபோர்த் ஆப்ஷன். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின். இந்த ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க, ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்து ஒரு பை சார்ட் டிஐ அண்ட் டேபிள் டிஐ கம்பைண்டாக இருக்குது, அதை சால்வ் பண்ணலாம். அடுத்து பாருங்கள், the following pie chart shows the percentage of males who attended the interview P. Total 80 males attend the interview P in 5 different months சொல்கிறாங்க. அப்போது இந்த பை சார்ட் டோட்டல் மேல்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுது. டோட்டலாக மேல்ஸ் வந்து 80. அப்போது இது 20% 16 வரும், 15% 12 வரும், 20% அகெயின் 16 வரும், இது 25% 20 வரும், இது 20 அகெயின் 16 வரும். சரிங்களா? அப்போ டோட்டலாக ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேல மேல்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து ஒரு டேபிள் இருக்குது.
இந்த டேபிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். The following table shows the average number of candidates who attend the interview in each monthன்னு சொல்றாங்க. மந்த்ஸ் வந்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அண்ட் மே தான். இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் மேல் அண்டு ஃபீமேல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஆவரேஜ் அப்படின்னா டோட்டல் என்னவா வரும்? இன்ட்டு 2 பண்ணணும், 52ன்னு வரும். இங்கே டோட்டலு 50, இங்கே 70, இங்கே 36, இங்கே 40. இப்போ இது டோட்டல். நமக்கு மேல் தெரியும். மேல் போன சார்ட்டில் தான் பார்த்தோம். ஜனவரி பாருங்க, இங்கே 16, 12, 16, 20, 16. அப்போது 16, 12, 16, 20, அகெயின் 16. அப்போ ஃபீமேல் என்ன தான் வரும்? இதில் பேலன்ஸ் தான் வரும். இங்கே 36 வரும் ஃபீமேலு, இங்கே 38 வரும், இங்கே 54 வரும், இங்கே 16 அப்படின்னு வரும், இங்கே 24 அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ டோட்டலாக எத்தனை பேர்னு பார்க்குறோம். இது ஆட் பண்ணால் என்ன வரும்? 248. இப்போ இதோட டோட்டல் பார்க்குறோம். இது நமக்கே தெரியும் 80. அப்போ 248ல் 80 போச்சுன்னா 168 தான் வரும். 168 தான் வரும். நம்ம அடுத்து இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். In another interview queue, the average number of candidates who attend interview in January is 1/6 more than the total number of candidates attend the interview P in month of Aprilன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ P ஏப்ரல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இது 6 அப்படின்னா Q ஜனவரி எப்படி இருக்கும்? 7ன்னு இருக்கும். சரிங்களா? P ஏப்ரலில் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கணும். P ஏப்ரல் வந்து 36. அப்போ இந்த 6 தான் 36 அப்படின்னா இந்த 7 42 ஆகும். இந்த 42ங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? ஆவரேஜ். ஸோ அப்போ இதோட டோட்டல் என்னவா இருக்கும்? 84ன்னு இருக்கும். சரிங்களா? Q ஜனவரி total வந்து 84. Find the number of male candidates in interview queue in January if female is same in January for both the interviews ன்னு சொல்றாங்க. அப்போ மேல் நமக்கு கேட்குறாங்க, ஃபீமேலுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா P ஜனவரிக்கும் Q ஜனவரிக்கும் சேம்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபீமேல் வந்து 36, இல்லை ஃபீமேல் வந்து 36 போச்சு அப்படின்னா மேல் எவ்வளோ இருப்பாங்க? 48 இருப்பாங்க. செகண்ட் ஆப்ஷன். அடுத்து next question பார்க்கலாம். Number of females attend interview in month of February and March is what percentage more or less than number of females attend interview in the month of April and May ன்னு சொல்றாங்க. அப்போ ஃபீமேலு பிப்ரவரி அண்ட் மார்ச் எவ்வளோ % more or less than ஃபீமேலு ஏப்ரல் அண்ட் மேன்னு தான் கேட்குறாங்க. பாருங்க, ஃபீமேல் பிப்ரவரி அண்ட் மார்ச் எவ்வளோ வருது? 292. இங்கே பாருங்க, ஃபீமேல் ஏப்ரல் மே எவ்வளோ வருது? 40. அப்போ எவ்வளோ லெஸ்ஸாக இருக்கு? 52 லெஸ்ஸாக இருக்கு. அப்போ 52 டிவைட் பை 40 இன்ட்டு 100 போடணும், கேன்சல் ஆகிடும். 400 சால்வ் பண்ணால் 130% ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் in the month of ஜனவரி, மார்ச் அண்ட் மே தான் சொல்கிறாங்க. இப்போ ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கணும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஜனவரியில் எவ்வளோ டிஃபரன்ஸு? 20. அடுத்து மார்ச்சில் எவ்வளோ டிஃபரன்ஸு? 38. மேல எவ்வளோ டிஃபரன்ஸு? 8. அப்போ டோட்டலாக எவ்வளோ வருது? 66. ஸோ ஜனவரி, மார்ச் அண்ட் மே இது மூணுக்கும் ஃபீமேல் அண்ட் மேலுக்கு டிஃபரன்ஸ் வந்து 66. 8th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து தேர்ட் ஆப்ஷன் 66. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். What is the ratio of female candidates who attend the interview P in the month of April and May and the number of male candidates who attend the interview P in month of February, March and April? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஃபீமேலு மேல் கேட்குறாங்க. ஃபீமேல் என்னென்ன மந்த் கேட்குறாங்க? ஏப்ரல், மே. நம்ம இப்போ தான் போன கொஸ்டினுக்கு பார்த்தோம், அது வந்து 40. அண்ட் மேல் என்ன கேட்குறாங்க? பிப்ரவரி, மார்ச் அண்ட் ஏப்ரல் கேட்குறாங்க. இப்போ மேலுக்கு பாருங்க, பிப்ரவரி, மார்ச் அண்ட் ஏப்ரல். ஸோ 12 + 16 + 20 48ன்னு வருது. ஸோ இங்கே மேலுக்கு ஆன்சர் வந்து 48ன்னு வருது. அப்போ 5:6. ஃபோர்த் ஆப்ஷன். 10 செம்ம ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க. ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.